பிரதான போக்குவரத்து மார்க்கங்களில் காணப்படும் குறைபாடுகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைவது இலங்கையில் முற்றுப்புள்ளியின்றி தொடர்கின்றது. முன்பல் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் மழை பெய்யும் போது உடுப்பினையும் ஆண்டிமுனையையும் இணைக்கும் முகத்துவார பகுதி வெட்டிவிடப்படுகின்றது. இதன் காரணமாக உடுப்பு ஆண்டிமுனை பிரதேசங்களுக்கு இடையிலான போக்குவரத்தில் ஈடுபடுவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வாய்க்கால் வெட்டுவதனாலே பல பிரச்சனைகள் மக்கள் அங்கு இங்கு போக முடியாத நிலைக்கு உள்ளாகிறார்கள். இதனால் உயிர் சேதம் கூட ஏற்படுகின்றன. ஆகவே இதற்கு பல முறை நாங்கள் வேண்டிக் கொள்வது ஒரு பாலத்தை அமைத்தால் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம். கடலுக்கு வெள்ளம் வரும் பொழுது தண்ணீரை கடலுக்கு பாய்ச்சக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆகவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமாக இந்த வெட்டு வாய்க்கால் சூழ உள்ள பகுதியில் ஒரு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மழைக்காலங்களில் இந்த வீதியூடான போக்குவரத்துக்கு படகுகள் மாத்திரமே பாவனைக்குட்படுத்தப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உடுப்பு பிரதேச மக்கள் மருத்துவ சேவை பெற்றுக்கொள்ள இயந்திர படகின் மூலம் பயணம் செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். காலகாலமாக இந்த அருவா வெட்டுற காலத்துலதான் எங்களுக்கு இந்த மினிஸ்டர் மாதிரி எம்பி மாதிரி அனைத்து முகாமையில இருந்தெல்லாம் வருவாங்க. அப்ப அதுக்கு பிறகு எங்களை கைவிட்டுருவாங்க. எங்களுக்கு ஒரு ஆணையரக்கம் இடம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வெட்டுறது அதைத்தான் நாங்க. அப்ப வெட்டினா அதுல ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டை அப்புறப்படுத்த ஏழையில புத்தள மாவட்டத்தில் உள்ள அரியாரிமா இருக்கும். அதுக்கு பிறகு போன முறை வெட்டி நாங்க சொல்லியும் அதுக்கு பிறகு 2 வண்டு அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. ஆண்டிமுனைக்கு வருகின்றவர்கள் அல்லது ஆண்டிமுனையிலிருந்து உடப்பிற்கு செல்பவர்கள் அடிக்கடி நாங்கள் இந்த போக்குவரத்தினால் மிகவும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. மழைக்காலங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தமது பயணங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் உரிய அதிகாரிகள் தமது பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோருகின்றனர்.